ஸோ வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் ப்ரீ பிளாக் எலிமெண்ட்ஸ் 2ல் 3rd யூனிட்டில் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹாலஜனும் இன்னொரு ஹாலஜனும் ஒன்று சேர்ந்ததுன்னா உருவாகக்கூடிய காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்லலாம், இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்ல வந்து 3 மார்க் கொஸ்டின்ல வரும். ஈச் ஹாலஜன் கம்பைன்ஸ் வித் அதர் ஹாலஜன் டு ஃபார்ம் எ சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கால்டு இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லிடணும். இது வரைக்கும் சொன்னீங்கன்னா 2 மார்க். எக்ஸாம்பிள் வந்து சிஎல்எஃப் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 3 மார்க். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்போ இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து 4 டைப் இருக்கு. ஏபி அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிஎல்எஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். AB3 அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அது வந்து CLF3. AB5 அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. நீங்க CLF5ன்னு சொல்லலாம் அல்லது IF5. AB7 அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. நீங்க CLF7 அப்படின்னு சொல்லலாம் அல்லது IF7. ஆக 4 டைப் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்று AB, இன்னொன்று AB3, இன்னொன்று AB5, இன்னொன்று AB7. அது இப்படி கூட சொல்லுவாங்க, AX, AX3, AX5, AX7. சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 5 மார்க் கொஸ்டின், இல்லை 3 மார்க்ல கூட கேட்கலாம். The properties of interhalogen compounds. ஸோ இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? கொஸ்டின் எப்படி இருக்கலாம்னா, வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படி கூட கேட்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த சென்ட்ரல் ஆட்டம் வில் பி என்னவா இருக்கணும், த லார்ஜர் ஒன். இப்போ CLF3 அப்படின்னு இருக்குன்னா Cl அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்கும். சென்ட்ரல் ஆட்டம் வில் பி த லார்ஜர் ஒன்னா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் 2 ஹாலஜன்ஸ். ரெண்டு ஹாலஜனுக்கு நடுவில் மட்டும்தான் உருவாகும். இப்போ குளோரின் ஃப்ளூரின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான். புரோமின் ஃப்ளூரின் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான். அப்போ இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னா ஃபார்ம்டு ஒன்லி பிட்வீன் த 2 ஹாலஜன்ஸ்க்கு மழையில மட்டும்தான் இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்தது, ஃப்ளூரின் கெனாட் ஆக்ட் அஸ் சென்ட்ரல் ஆட்டம் பீயிங் த ஸ்மாலஸ்ட் ஒன். ஏற்கனவே சொன்னேன், சென்ட்ரல் ஆட்டம் கண்டிப்பாக என்னவா இருக்கணும், லார்ஜர் ஒன்னா இருக்கணும். இப்போ CLF3 அப்படின்னா F வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்காது, ஏன்னா அது சின்னது. Fluorine cannot act as a central atom being the smallest one. இது மூணாவது ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, it should undergo the auto ionization. ஸோ வந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் இந்த சில இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து undergo the auto ionization, தானாகவே வந்து என்ன ஆகுது, அயனைசேஷன் ஆகுது. சரிங்களா? அடுத்ததா, இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் இவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? இன்டர்ஹாலஜன் கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, ஒரு 5 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா, வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் AXன்னு ஒரு டைப் இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்ட்ரக்சர்? sp3 ஹைபிரிடைசேஷன், லீனியர் ஸ்ட்ரக்சர். AX3 என்ன ஸ்ட்ரக்சர்? sp3 டீஹைபிரிடைசேஷன், டி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். AX5 அது sp3 D2 ஹைபிரிடைசேஷன், ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர். அடுத்ததா AX7 அப்படிங்கிறது
பென்டகனல் பைபிரமிடல் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து sp3d3 ஹைபிரிடைசேஷன். இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஹாலஜன்ஸோட ஆக்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் OF2 அப்படின்னா அந்த ஹாலஜன் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் -1. O2F2ல ஃப்ளூரின் கெட்ஸ் -1. O4F2ல ஃப்ளூரின் கெட்ஸ் -1. அடுத்தது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், Cl2O4. ஸோ இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜனுக்கு -8. இது -8 இருந்தால் Cl2 வந்து +8 இருக்கும். 2 Cl இருக்கு, அப்போ ஒரு Clக்கு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன்ஸ் இன் ஹாலஜன் ஆக்சைட்ஸை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், HOFல Fோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஃப்ளூரின் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் விட்டு மாறாது. ஆனால் ஹேலஸ் ஆசிட்னு சொல்லக்கூடிய HOFல மட்டும் ஃப்ளூரின் கெட்ஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? இந்த HOCl இருக்கட்டும், HOBr இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஹாலஜன்ஸுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? +1 இருக்கும். இதை நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் HClO2. ஸோ இது வந்து ஹேலஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதாவது HXO2. ஸோ இதில் வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு பி +3. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி HClO2ல குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் டு பி +3. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஹாலிக் ஆசிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹாலிக் ஆசிட் உதாரணத்துக்கு HClO3. இதை வந்து குளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் +5. அப்போ நீங்கள் HOX, HXO2, அடுத்தது HXO3. ஸோ இதிலெல்லாம் வந்து ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் இல்லை ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெராலிக் ஆசிட், அதாவது HClO4ல Clோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு பி +7. சரிங்களா? ஸோ அப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, HOXல Xோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, HXO2ல Xோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, HXO3ல Xோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, HXO4ல Xோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன. அதாவது ஹைப்போஹாலஸ் ஆசிட், ஹாலஸ் ஆசிட், ஹாலிக் ஆசிட், பெராலிக் ஆசிட், இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா?